சரி, நான் கோயம்பா சாகு. அந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, ஒரு ஆதங்கம், ஒரு ஆத்திரம், எல்லாம் தண்ணி பிரச்சனை. அந்த ஒரு ஆத்திரத்தில், கோவத்தில் இதெல்லாம் போட்டது தான். ஆனால் அது உண்மை தான். ஆனால் இதோட கேவலமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லியாச்சு, போட்டாச்சு. இதேமாதிரி கேவலமாச்சு போட்டு பார்ப்போம், அப்படியாச்சும் திருந்துறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டது. ஒன்றுமே இல்லாத நாட்டில் பைப்பை திறந்தா தண்ணி வருது. அப்படி இருக்கு. ஈத்தரப்பு நாட்டில் அரசியல் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை. ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டம் மாற்றணும். மொத்தத்தில் அரசியல் ஆள்றவன் சரியில்லை. ஒரு மலேசியா மாதிரி என்ன தண்ணியே பஞ்சம் இல்லாமல் அதேமாதிரி கொண்டு வரலாம். என்ன தமிழ்நாட்டில் வந்து வேஸ்ட்டாக சும்மா கடலில் கலக்குது. என்ன அப்போ காமராஜர் இதெல்லாம் வந்து டேம் கட்டினாங்க. இவங்க என்னத்தை கட்டினாங்க? ஒரு மயிரையும் கட்டலை, ஒயின் ஷாப்பை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப்பை தான் கட்டுறாங்க, டேம் கட்ட முடியாங்க. இவங்க வரிசையாக ஒயின் ஷாப் தான் திறந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஊற்றி கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லா ஊற்றி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா பால் ஊற்றிடுவாங்க, அதான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி பிரச்சனை தீர்ந்தாலே டோட்டல் அனைத்தும் தீர்ந்துடும். தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை மட்டும் சரியாயிருச்சுன்னா விவசாயத்துக்கும் பஞ்சம் இல்லை, எதுக்கும் பஞ்சம் இல்லை. நான் இருக்கிற வெளிநாட்டில் எல்லாம் பாருங்கள், தண்ணி அழகாக பைப்பை திறந்தா தண்ணி, குடிக்கிறதுக்கு பைப் தண்ணி, குளிக்கிறதுக்கு பைப் தண்ணி, எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி. ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மலேசியா தண்ணிலாம் நம்ம வந்து பைப்பை திறந்து நம்ம வந்து மூஞ்சியோ நம்ம குடித்தா அப்படி ஜில்லுன்னு இருக்கும். வெயில் டைமாக இருக்கும், ஆனால் ஜில்லுன்னு தண்ணி வரும், சூடாகவே வராது. இந்த நாட்டில் தான் சூடாக தண்ணி வருது, வெயிலுக்கு அதுக்கு. அங்கே வந்து மழை தண்ணி, மலையிலேருந்து அருவிலேருந்து ஊற்றும். அந்த தண்ணியை தேக்கி வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து மலேசியா அதேமாதிரி மலேசியாவும் சரி, அது சிங்கப்பூருக்கு தண்ணி கொடுக்குறதே வந்து மலேசியா தான். சிங்கப்பூருக்கு தண்ணி கொடுக்குறதே மலேசியா தான். அந்த ஒரு சின்ன நாட்டில் அப்படி இங்கிட்ட அரிய ஊற்றுது தமிழ்நாட்டில், அங்கிட்ட அரிய ஊற்றுங்கிறாங்க, அங்கிட்ட டேமு கட்டி வச்சுருக்காங்கிறாங்க, இங்கிட்ட டேமு கட்டி வச்சுருக்காங்கிறாங்க. கொண்டாமங்க ஒரு டேமாச்சு அது குடிக்கிற தண்ணி ஃபில்ட்ரு தண்ணி இதாக ஆக்கி நல்ல தண்ணி ஆக்கி விட முடியாதா? இதுக்கு மேலே என்னத்தான் கேவலமாக பேசினாலும் இந்த பிச்சைக்கார பயிர்வோ அரசியல் பண்ணுறது இப்படித்தான். எனக்காச்சும் கொஞ்சம் நாளைக்கு கொடுங்கடா அரசியலை. என்ன தண்ணி பஞ்சமே இல்லாமல் ஆக்குறாங்க தமிழ்நாட்டை. என்கிட்ட அரசியலுக்கா ஒரு 5 வருஷத்துக்கு தான். தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சமே இல்லாமல் கரண்ட் வசதி, தண்ணி வசதி, ரோடு வசதி, எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி ஆடு வளர்க்கணும், எப்படி மாடு வளர்க்கணும், அனைத்தும் டோட்டல் அனைத்தும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு தான் நான் அரசியல் பண்ணுறேன். அப்படியாச்சும் திருந்துங்கடா பார்த்து, பிக்காளி பருவலா, நாதாரி பருவலா, என்னத்தை தான் கழிவு இருந்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டேங்கிறான். அம்பானிகிட்ட சொத்து இருக்கா இல்லையோ, நல்லா திமுககாரன் நல்லா சொத்து தேர்ந்தெடுக்கான். கூட்டம் இவங்க குடும்பமாக உட்காந்து நல்லா கலவறாங்க. ஏதோ சரிதான், போய் நம்ம குளிப்போம். மொத்தத்தில் நான் தெரியாதனமாக யூடியூப்புக்கெலாம் வந்துட்டேன். நான் எவனை திட்டணுமோ அவனை திட்டுவேன். நான் திட்டுவேன், நீ கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா
நான் சும்மா இருந்தேன், யூடியூப்புக்குள்ள வந்துட்டேன். நான் யூடியூப்பை விட்டு போகிற வரையும் நான் கழுவி 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 ஊற்றுவேன். நீ கேட்கணும். என்ன, உன் தலையெழுத்து கேட்குறது, என் தலையெழுத்து திட்டுறது. ஓகே, என்னத்தை திட்டி என்னத்தை இருந்து பூ கருமை முடிஞ்சாங்களா. நான் போய் குளிக்கிறேன். பைப்பை திறந்தா தண்ணி ஊற்றும். அதனால் நம்ம போய் குளிப்போம். நாங்கள் இங்கே இப்படி இருந்துட்டு அங்கே வந்து கம்மாயில் போய் குளி, அங்கே போய் குளின்னா குளிப்போமா? வேண்டா, நீத்தரா போயிடுவா.